இளைஞர்களின் சிந்திக்கும் திறனை கூகுள் போன்ற வெப்சைட்டுகள் மழுங்கடிக்க செய்துவிட்டதா என அரியலூர் மக்களிடம் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இன்றைய இளைஞர்கள்லாம் சிந்திக்கிற திறனே இல்லை. கூகுள்ல வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மூளைலாம் மயங்கிடுச்சு சொல்றாங்க. நம்ம எதுவுமே யோசிக்கிறதே இல்லை. இப்ப டக்குன்னு ஏதாவது கேள்வியோ இல்ல ஏதாவது டெஸ்ட்னா கூட நம்ம ChatGPT எடுத்து போட்டோ எடுத்தோ இல்ல அதை டைப் பண்ணியோ போட்டு பதில் எடுத்துடுறோம். இந்த புக்கெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ற மாதிரி இப்ப அதெல்லாம் யாருமே பண்ணி பார்த்ததே கிடையாது. அதனால கூகுள் அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கு. ஆமாங்க, முன்னாடி எல்லாம் ஒரு கணக்கு கேட்டாலே எங்க அம்மா டக்குன்னு வாய்ப்பாடு கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு கணக்கை சொல்லுனா கூட கால்குலேட்டோ இல்ல பெருக்கி பார்த்தோ பேப்பர்ல போட்டு பார்த்தோ அப்படிதான் சொல்றாங்க. இப்ப எல்லாம் பிள்ளைங்க அம்மா சொல்றதை எங்க கேக்குறாங்க, கூகுள் சொல்றதான் கேக்குறாங்க. கூகுளால நம்ம நாலேஜ்மே நல்லா வளரும். அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லதை மட்டும் பயன்படுத்தி கெட்டதை அவாய்ட் பண்ணா ரொம்ப நல்லது. கூகுளோ ChatGPTயோ அது உண்மை தருதா இல்ல உண்மையான விஷயங்கள் தருதா பொய்யான விஷயங்கள் தருதான்னு தெரியாது. ஆனா அது பொய்யான விஷயங்கள் தந்தாலும் அது உண்மையாதான் இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாமே நம்பிட்டு இருக்கோம். நான் முத கொண்டு எல்லாமே அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சிந்திக்கும் திறன் எல்லாத்துக்கும் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். கூகுள், ChatGPT போன்ற வெப்சைட்டுகள் வந்த பிறகு இளைஞர்களின் சிந்திக்கும் திறன் குறைந்து விட்டதாகவும் வருங்காலத்தில் அதன் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அரியலூர் மக்கள் தெரிவித்தனர்.